போக்குவரத்து பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினருக்கிடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. உள்துறை செயலாளரும் போக்குவரத்து துறை செயலாளரும் ஆலோசனை நடத்திய நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. நாங்குநேரியை சேர்ந்த காவலர் அரசு பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்க முடியாது என வாக்குவாதம் செய்த வீடியோ வைரலான நிலையில் வாரண்டி இல்லாமல் காவலர்கள் பேருந்துகளில் பயணம் செய்ய முடியாது என போக்குவரத்து துறை தெரிவித்தது. போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டு வரும் அரசு பேருந்துகளுக்கு காவல்துறை தரப்பில் அபராதம் விதிக்கப்பட்டும் வருகிறது. இந்நிலையில் போக்குவரத்து பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. போக்குவரத்து பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காணப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. போக்குவரத்து பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண முதலமைச்சர் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் உள்துறை செயலாளருடன் போக்குவரத்து துறை செயலாளர் நேற்று மாலை ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனைக்கு பிறகு பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காணப்பட்டுள்ளதாக தற்போது போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக நாங்குநேரியை சேர்ந்த காவலர் அரசு பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்க முடியாது என நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. அதனைத் தொடர்ந்து வாரண்ட் இல்லாமல் காவலர்கள் பேருந்துகளில் பயணம் செய்ய முடியாது, அதாவது பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ய முடியாது என போக்குவரத்து துறை சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்ட பேருந்துகள் மீது தொடர்ச்சியாக அபராதம் விதிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் போக்குவரத்து பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு இடையே தொடர்ச்சியாக பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் நேற்று மாலை ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனையில் சுமூக தீர்வு எட்டப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்பில் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.